வெல்கம் டு டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஸோ இன்னிலேருந்து பார்த்தோம்னாலும் கூட நமக்கு இன்னும் 65 days இருக்கு. நம்பிக்கை இழக்காம படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களால ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக ஆக முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய கொஷின்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா 2005 கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்டு. ப்ளீஸ் லிசன் டு த வீடியோ until it gets over. சரிங்களா? So let's go to the first questions today. Lamarck theory was based on கேட்டிருக்காங்க. ஸோ Lamarck ரெண்டு தியரி சொன்னாரு. ஒன்று யூஸ் அண்ட் டிசீவ்ஸ் தியரி, யூஸ் அண்ட் டிசீவ்ஸ் தியரி. அண்ட் இன்னொரு தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியரி ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ், தியரி ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ். ஸோ இது ரெண்டு தியரி சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா லமார்க்கு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், பட் இதை 2005 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ ஸ்பீஷியஸ்னாவே இட் இஸ் ரிலேட்டட் டு டார்வின்ஸ் தியரி. அண்ட் அதர்ஸ் எல்லாம் இதுவும் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸு அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன், இது எல்லாமே செட் பை டார்வின். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் நவ். ரேபிட் type of evolution it's always called as quantum evolution. So phylogenetic evolution என்னன்னு பார்த்தோம்னா கிளாடிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் அனிமல் நிறைய ஸ்பீஷிஸ் தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா phylogenetic evolution. It's a gradual change. சரிங்களா? gradual change. And cladogenesis அப்படின்னு பார்த்தோம்னா splitting of a lineage into two species. அது என்னன்னு பார்த்தா பைலோஜெனடிக் ட்ரீன்னு சொல்லுவோம். பைலோஜெனடிக் ட்ரீன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட கரெக்ட் ஆப்ஷன்ஸ். குவாண்டம் எவல்யூஷன் இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா we refer this as rapid type of evolution. அது ஞாபகம் வச்சுங்க. And let's go to the third question. Which inorganic compounds vanished from the primitive atmosphere due to oxygen revolution சொல்லுவோம். ஸோ முதல்ல பிரைமோடியல் எர்த்லன்னு பார்த்தோம்னா மீத்தேன், அமோனியா அண்ட் ஹைட்ரஜன், இது மூணு தான் இருந்தது. ஆக்சிஜன் இல்லை. ஸோ போக 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 சைனோ பாக்டீரியா ஆக்சிஜன் உருவாக்க தொடங்கிச்சிங்க. அப்போ மீத்தேன் கேசஸ் எல்லாம் பூமியிலிருந்து போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த கேஸ் என்னன்னு பார்த்தோம்னா பூமியிலிருந்து மறைந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். ஸோ பூமியோட வயசுன்னு பார்த்தோம்னா 4.5 பில்லியன்ஸ். சரிங்களா? ஆஸ் பர் என்சிஆர்டின்னு பார்த்தோம்னா 4.5 பில்லியனு. அப்போ மீத்தேன் அப்புறம் மற்ற கேசஸும் இருந்தது, அமோனியா இந்த மாதிரி கேசஸ். பட் ஆக்சிஜன் இல்லை. ஸோ இப்போ ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. அண்ட் மீத்தேன் கம்ப்ளீட்டாவே வேனிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த தேர்ட் கொஸ்டின்ஸோட ஆன்சரு. லெட்ஸ் கோ டு தி ஃபோர்த் கொஸ்டின். இங்க பாருங்க, the animals with wide range and uniform distributions are referred to as யூரிடைபிக். நம்ம ஈகாலஜின்னு படிப்போம் யூரி ஹாலைன் அண்ட் ஸ்டெனோ ஹாலைன் சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ சால்ட் கான்சன்ட்ரேஷனை தாங்கி வாழக்கூடிய அனிமல்ஸோ இல்லை யூரி தெர்மிக்னாலவே டெம்பரேச்சர் அதிகமாக தாங்கக்கூடிய அனிமல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா யூரின்னு சொல்லுவோம். சரி, யூரின்னாவே என்னது டாலரேட்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஸ்டெனோன்னா டாலரேட்ஸ் நேரோ வேரியேஷன்ஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் salinity. அது ஞாபகம் வச்சுங்க. இங்க பாருங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Organs similar due to common ancestry are called as homologous organs. சரிங்களா? homologous organs என்னன்னு பார்த்தோம்னா it leads to divergent evolution. அது ஞாபகம் வச்சுங்க. Analogous பார்த்தோம்னா similar in function but different in structure. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? So let's get to the sixth question. The increase in organisms and nutrients in a lake over time is called eutrophication. சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் இன் ஆர்கனிசம்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஒரு லேக்கோ பாண்ட்லயோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்தா யூட்ரோபிக் லேக்கா மாறும். யூட்ரோபிக் லேக்னா அங்க எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் இருக்கும். அண்ட் அதனால ஹெவி பிளான்ஸ் க்ரோத், ஆல்கல் க்ரோத்தெல்லாம் இருக்கும். அதனால ஆக்சிஜன் டெப்ளீஷன் நடக்கும். சரிங்களா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ லெட்ஸ் கோ டு தி செவன்த் கொஸ்டின். Want of rule suggests that chemical reaction rates doubles per every 10
degree Celsius increase. சரிங்களா? ஸோ வாண்ட் ஆஃப் ரூல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எவ்ரி 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸுக்கும் நம்மளுடைய பாடியோட மெட்டபாலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுதான் வந்து அவர் சொன்னது. சரிங்களா? ஸோ 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் 3. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் டு தி 8th questions. The humoral immune system defending bacterial and viral infection ன்னு பார்த்தோம்னா பாடி fluids. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கால்ட் என்னன்னு பார்த்தோம்னா கட் அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ. அது உங்களுக்கு தெரியும். அந்த மால்ட்னு பார்த்தோம்னா மியூகோசல் அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ. ஸோ இந்த மியூகோசல்னு பார்த்தோம்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கும். கட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அது இருக்கும். ஸோ இன்டர்பரன்ஸ் வந்து ஆல்வேஸ் டீல்ஸ் வித் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் the 9 questions பார்ப்போம். Name the immunoglobulin that passes through placenta. The only immunoglobulin வந்து passes through placenta ன்னு பார்த்தோம்னா IgG. ஸோ IgA வந்து secretory antibody and found in secretions. Pentameric antibody and first responder. எப்பவுமே வந்து ஒரு நோய் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் எதுன்னு பார்த்தோம்னா IgM தான். தென் செகண்ட் ரெஸ்பாண்டர் எதுன்னு பார்த்தோம்னா IgG. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. IgE வந்து வந்து ஆல்வேஸ் ரியாக்ட்ஸ் வித் டீல்ஸ் வித் அலர்ஜி. அது ஞாபகம் வச்சுங்க. And homogeneous populations of antibodies molecules derived from a single antibody producing cells in monoclonal antibody. Monoclonal antibody சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுங்க. இந்த monoclonal antibody வந்து they have a specific paratope for a specific antigen. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அது ஞாபகம் வச்சுங்க. So let's go to the 11th questions. All symptoms of allergic reactions develop in response to histamines. சரிங்களா? ஹிஸ்டமின்ஸ் தான் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்க்கே காரணம். அது வந்து they are secreted by mast cells. ஞாபகம் வச்சுங்க. இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஆன்டிவைரல் புரோட்டீன். இன்டர்லியூக்கின்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சைட்டோகைன்ஸ், இம்யூன் சிக்னலிங். அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தோம்னா அசிஸ்டின் பேத்தோஜன் கிளியரன்ஸ். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நோட்டோகாட் டெவலப்ஸ் ஃப்ரம் கார்டோ மீசோடோம். நோட்டோகாட் வந்து எப்பவுமே எங்கிருந்து உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்டோ மீசோடோம். அது ஞாபகம் வச்சுங்க. So let's go to the 13th question. சரிங்களா? The embryonic stage in which cell differentiation occurs in gastrula. So எந்த செல் வந்து டிஃபரன்சியேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரலேஷன் தான். சரிங்களா? கேஸ்ட்ரலா என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்டோடோம், மீசோடோம் அண்ட் எண்டோடோம் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ செல் டிஃபரன்சியேஷன்வே உங்களுக்கு வந்து பிளாஸ்டுலா, மோருலா, நியூருலா கிடையாது. ஒன்லி கேஸ்ட்ரலா. அது ஞாபகம் வச்சுங்க. நியூரலேஷன் பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அது ஞாபகம் வச்சுங்க. தட் ஆக்சுவலி கம்ஸ் ஆஃப்டர் கேஸ்ட்ரலேஷன். அது ஞாபகம் வச்சுங்க. நியூரலேஷன் வந்து கேஸ்ட்ரலேஷன் அப்புறம் வர ப்ராசஸ். ஸோ லெட்ஸ் கோ டு தி 14th question. Chemical causing transmission of nerve impulses across synapses is called acetylcholine. Acetylcholine என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் a chemical transmitter, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா acetylcholine. அது ஞாபகம் வச்சுங்க. So let's go to the 15th question. 15th question ரொம்ப முக்கியமான ஒரு இது. So Const syndrome is caused by அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ரிலேட்டட் டு adrenal gland. சரிங்களா? ஸோ இது வந்து ஹைப்பர் ஆல்டோஸ்டெரான் செக்ரேட் பண்ணிச்சுனாவே நம்மளுக்கு என்ன டிசார்டர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ் சிண்ட்ரோம். அதை கண்டுபிடிச்சது வந்து கான்ஸ். அது ஞாபகம் வச்சுங்க. So let's go to the 16th questions. In blood clotting, factor 10 வந்து is also known as Stewart factor. ஸ்டோர்ட் ஃபேக்டருக்கு ஃபேக்டர் 10க்கு வந்து என்ன இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோர்ட் ஃபேக்டரு. அது ஞாபகம் வச்சுங்க. கிறிஸ்துமஸ் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா ஃபேக்டர் 9க்கு. ஃபேக்டர் 9க்கு பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ் ஃபேக்டரு அண்ட் ஸ்டோர்ட் ஃபேக்டர் வந்துன்னு பார்த்தோம்னா ஃபேக்டர் 10க்கு. ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஹெச்எம்என் ஃபேக்டர் வந்து ஃபேக்டர் 7 ஞாபகம் வச்சுங்க. ஸோ let's get to the 17th question. Phosphorylation during oxidation takes place in problem. So phosphorylation வந்து நம்மளுக்கு வந்து கப் சைக்கிள் பிளஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் இது எல்லாமே ஞாபகம் வரணும். இதுல இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஞாபகம் வச்சுங்க. So oxidative phosphorylation occurs in mitochondria, that is inner mitochondrial membrane. அங்கதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ATP வந்து சிந்தசிஸ் ஆகும்.
ஸோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியால நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா அங்கே எலக்ட்ரான் கிரேடியன்ட் நடக்கும். அந்த எலக்ட்ரான் டோனர் யாருன்னு பார்த்தோம்னா NADH அதுதான் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணோம். அதனால வந்து F0லேருந்து F1 பார்ட்டிகளுக்கு அந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகும்போது இந்த ஃபைனல் அக்செப்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் சரிங்களா? மற்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ டைஜஷன்ல இன்வால்வ் ஆகுது ரைபோசோம்ஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கோல்கி காம்ப்ளெக்ஸ் வந்து மாடிஃபையிங் அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ 18 கொஸ்டின்ஸ் பாருங்களேன். So changes in gene frequency in a small population due to chance of fluctuation are called random genetic drift. Genetic drift தான் வந்து change in frequency. In evolution வந்து frequency gene frequency வந்து it is actually dealt by ஹார்டி அண்ட் வீன்பெர்க் ஈக்குவலிபிரியம். அது நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய இயர் கொஸ்டின் பேப்பர்லயும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா? ஸோ ஜெனடிக் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஜெனடிக் ட்ரிஃப்ட் நிறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஜெனடிக் ஃப்ரீக்வன்சி இன் பாப்புலேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஜெனடிக் ஈக்குவலிபிரியம் அண்ட் ஜெனடிக் ஃப்ரீக்வன்சி நிறைய நம்மளுக்கு வந்து ஹார்டி அண்ட் வீன்பெர்க் ஞாபகம் வரணும். அதுல வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நோ சேஞ்ச் இன் தி அல்லீல் ஃப்ரீக்வன்சி. அது ஞாபகம் வச்சுங்க. So let's go to the 19 questions. The gene suppressed by a epistatic gene is called hypostatic gene. சரிங்களா? ஸோ எந்த ஜீன் வந்து சப்ரஸ் பண்ணுதோ அந்த ஜீன் பேரு எபிஸ்டாட்டிக் ஜீன். எந்த ஜீன் வந்து சப்ரஸ் பண்ணப்படுதோ அது வந்து ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஜெனடிக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து you just have to memorize this. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். எந்த ஜீன் வந்து சப்ரஸ் பண்ணுதோ அது எபிஸ்டாட்டிக் ஜீன். எந்த ஜீன் வந்து சப்ரஸ் பண்ணப்படுதோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். ஞாபகம். So let's go to the 20th question. The third position of the mRNA codon is called as WOM. So third position என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா it is always called as wobble position. இது வாபிள் பொசிஷன் தான் நம்ம சொல்லுவோம் எப்பவுமே. ஸோ ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து ஒரு கோடன் வந்து ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 கோடன் தான் வந்து முக்கியமான கோடானு. அடுத்த தேர்ட் கோடன் வந்து தேர்டு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தேவையில்லை, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா வந்து டிஆர்என்ஏ வந்து ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 கோடன் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 சீக்வன்ஸே வந்து ரீட் பண்ணோம். தேர்ட் கார்டன் வந்து அதை கன்சிடர் அந்த அளவுக்கு பண்றது கிடையாது. ஸோ அதனால தேர்ட் பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாபிள் பொசிஷன் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பண்ணலாம் 20 வந்து பிரைமரி கண்ட்ரோல் ஓவர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல். எப்பயுமே வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து அதிகப்படியாக கண்ட்ரோல் பண்ற ஏரியா எதுன்னு பார்த்தோம்னா அதே டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னது? டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வந்து உருவாகுது. சரிங்களா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் வந்து ஒரு ஜீன் ரெகுலேஷனே வந்து கட்டுப்படுத்தப்படுது. அது முக்கியமான விஷயம். அது ஞாபகம். ஸோ ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் இன்னும் வந்து 65 டேஸா இருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நீங்க வந்து முடிக்கலாம். நம்ம டிஆர்பியை நீங்க வந்து ஈஸியாக அடிக்கலாம். ஸோ ப்ளீஸ் கீப் ஸ்டடிங் அண்ட் கீப் வாட்சிங் அவர் சேனல். Please subscribe the channel. சரிங்களா? Really thank you for watching this. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். சரிங்களா? Thank you.